இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, 2 செய்திகள் உலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பால் மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுகின்றது. செய்தி ஓரளவு ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலமில் அல்-குத்ஸ் புனித சனிக்கிழமையான நேற்று புனித நெருப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட கிறிஸ்தவ மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் கண்மூடித்தனமான கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச அளவில் பெரும் கண்டனத்தை குவித்திருக்கின்றது. அந்த செய்திகளுடன் புனித சனிக்கிழமையை முன்னிட்டு பழைய ஜெருசலம் நகரம் மற்றும் டமஸ்கஸ் கேட் பகுதிகளை இஸ்ரேலிய படைகள் முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன. புனித கல்லறை தேவாலயத்திற்கு சர்ச் ஆஃப் த ஹோலி செல்லும் வழியில் பாதைகளில் பல இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டன. இதனால் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் தேவாலயத்திற்கு நுழைய முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பாருங்களேன், அடையாள அட்டைகளை சோதிப்பதற்காக கூறி இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். சில இடங்களில் வழிபாட்டாளர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தடியடி நடத்தியதாகவும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜோர்டான் வெளியுறவு அமைச்சகம் இந்த செயலை கடுமையாக கண்டித்துள்ளது. ஜெருசலமின் வரலாற்று மற்றும் சட்டப்பூர்வ அந்தஸ்தை இஸ்ரேல் மீறுவதாகவும் வழிபாட்டு சுதந்திரத்தை பறிப்பதாகவும் ஜோர்டான் குற்றம் சாட்டியுள்ளது. அது அப்புறம் இருக்க, ஜெருசலம் பதற்றம், கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் என்று ஏற்கப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இது ஒரு செய்தியாகவும், அடுத்து போப்பாண்டவர் இந்த செய்திகளுக்கு பின்னர் தான் போப்பாண்டவர் கொஞ்சம் காரசாரமாக ஒரு செய்தி வெளியிருக்கின்றார். நீங்கள் இந்த இராணுவ பலத்துக்கு பதிலாக பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த செயலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுக்கின்ற போரை கண்டிப்பதாகவும் போப்பாண்டவர் லியூ அவர்கள் மிகப்பெரிய ஒரு செய்தியை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாக அலங்கரிக்கின்றது. மிக கூடுதலான கண்டனத்தையும் பெற்றிருக்கிறது. வாங்கள் நாம் செய்திக்குள் செல்வோம். ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலமின் அல்-குத்ஸில் புனித சனிக்கிழமை அன்று நேற்று கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் பெரும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஈஸ்டருக்கு முந்தைய இறுதி நாளை குறிக்க மிக முக்கியமான கிறிஸ்தவ பண்டிகைகளில் ஒன்றான புனித சனிக்கிழமை அன்று ஆக்கிரமிக்கப்பட்ட அல்-குத்ஸில் கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் மீது இஸ்ரேலிய காவல் படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலின் போது ஆக்கிரமிப்பு படைகள் மக்களை தள்ளின, பலரை தாக்கின, மேலும் பல பங்கேற்பாளர்களை கைது செய்தன. இஸ்ரேலிய காவல் படை ஏற்கனவே சோதனை சாவடிகள் அமைத்து மத விழாவில் கலந்து கொண்டவர்களின் அடையாள அட்டைகளை சரிபார்த்திருந்தது. மேலும் அல்-குத்ஸில் பழைய நகரத்தில் உள்ள புனித கல்லறை தேவாலயத்திற்கு செல்லும் முக்கிய பாதைகளில் தடைகளையும் இரும்பு தடுப்புகளையும் அவர்கள் அமைத்திருந்தனர். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரின் மத்தியில் 40 நாட்கள் தேவாலயம் மூடப்பட்டதை தொடர்ந்து புனித சனிக்கிழமை சடங்குகளில் கலந்து கொள்ளுமாறு கிறிஸ்தவருக்கு அல்-குத்ஸில் உள்ள கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை
அழைப்பு விடுத்த ஒரு நாள் கழித்து இந்த கட்டுப்பாடுகளும் தாக்குதலும் தொடுக்கப்பட்டிருந்தது கிறிஸ்தவ மக்கள் மீது. கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் மீதான தாக்குதலை வழிபாட்டு சுதந்திரத்தின் மீதான நேரடி தாக்குதலை பலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது. மேலும் இது ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குட்ஸில் உள்ள பலஸ்தீன கிறிஸ்தவர்களின் இருப்பை குறிவைக்கும் ஒரு திட்டமிட்ட கொள்கை பிரதிபலிக்கிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். புனித கல்லறை தேவாலயத்திற்கான அணுகலை தடுப்பது சர்வதேச சட்டத்தையும் நீண்டகால தற்போதைய நிலையையும் மீறுகிறது என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் செயற்குழு உறுப்பினரும் தேவாலய விவகாரங்களுக்கான உயர் ஜனாதிபதி குழுவின் தலைவருமான ராம்சி ஹோரே இஸ்ரேலிய தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார். சர்வதேச சட்டத்தை மீறி பூர்வீக பலஸ்தீனியர்கள் தங்கள் மத சடங்குகளை செய்வதை தடுக்கவும் ஒரு கட்டாய யதார்த்தத்தை திணிக்கும் இஸ்ரேலிய படைகள் வேண்டுமென்றே கூட்டத்தை அச்சுறுத்தின என்றும் அவர் மேலும் கூறினார். இதேபோல் ஜோர்தான் வெளியுறவு அமைச்சகமும் இந்த செயலை மிக காட்டமாக கண்டித்துள்ளது. ஒரு அறிக்கையில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் மத சடங்குகளை செய்வதை தடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். மேலும் அல் குல்ஸில் புனித தலங்களில் உள்ள வரலாற்று மற்றும் சட்டபூர்வ தற்போதைய நிலையை மதிக்குமாறு அது வலியுறுத்தியதுடன் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ புனித இடங்களுக்கு எதிரான மீறல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்குமாறும் சர்வதேச சமூகத்தையும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர போப் லியோ அவர்கள் வலியுறுத்தல் செய்திருக்கின்றார். படைப்பலத்திற்கு பதிலாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறார். போப் லியோ அவர்கள் புனித பீட்டர் பேராலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தின் போது ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரை கண்டித்து இராணுவ நடவடிக்கைக்கு பதிலாக பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுக்குமாறு உலக தலைவர்களை வலியுறுத்தி ஒரு சக்தி வாய்ந்த அமைதி வேண்டுகோளை விடுத்தார். சக்தி வெளிப்பாடு போதும், போர் போதும் என்று அவர் கூறிய போது பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். போப் லியோ அவர்கள் சனிக்கிழமை நேற்று அமைதிக்காக அவசர வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை கண்டித்து ஆயுத மோதலுக்கு பதிலாக ராஜதந்திர தீர்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு உலக தலைவருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். புனித பீட்டர் தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தின் போது பேசிய போப் ஆண்டவர் தன்னையும் பணத்தையும் வழிபடுவது போதும், சக்தி வெளிப்பாடு போதும், போர் போதும் என்று அறிவித்தார். மேலும் அவர் உயிருக்கு சேவை செய்வதில்தான் உண்மையான வலிமை வெளிப்படும் என்றும் போப் ஆண்டவர் கூறியிருக்கின்றார்கள். குழந்தைகளின் குரல்கள் மற்றும் பெருமை மீதான விமர்சனமும் குறிப்பிட்ட தலைவர்களின் பெயரை குறிப்பிடாமல் இந்த சில நாட்டு தலைவர்கள் பேரை சொல்லாங்க. அதாவது எங்க சொல்ல வரனா, இந்த ஈரானில் அந்த 174 குழந்தைகள் கொல்லப்பட்ட விடயத்தில் போப்பாண்டவர் மிகவும் கவலை அடைந்ததாக செய்தி சொல்லுகிறது. பெயரை குறிப்பிட்ட தலைவர்களின் பெயரை குறிப்பிடாமல் சில பெரியவர்கள் பெருமையுடன் தற்பெருமை பேசும் செயல்களை போப் விமர்சித்தார். மேலும் இந்த மோதலால் ஏற்பட்ட பெரும் மனித இழப்புகளை சுட்டி காட்டினார். மோதல் மண்டலங்களில் உள்ள குழந்தைகளிடமிருந்து நான் எண்ணற்ற கடிதங்களை பெறுகிறேன். குழந்தைகளின் குரல்களுக்கு செவி கொடுப்போம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஹாமஸ் நீரினை மூடப்பட்டிருந்தால் ஒரு முழு நாகரிகமும் அழிந்துவிடும் என்ற எந்தவொரு எச்சரிக்கையும் உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விவரித்த முந்தைய அறிக்கையை தொடர்ந்து அவரது இந்த கருத்து வெளியாயிருக்கின்றது. போப்பாண்டு வித்தியாசமான ஒரு அறிக்கையை நான் சொன்ன காட்டமா கொடுத்துக்கிறான். பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு மற்றும் போர் நிறுத்தத்துக்கான பின்னணி மீண்டும் ஆயுதம் ஏந்துதல், திட்டமிட்டு கொடிய நடவடிக்கைகளில் தீர்மானிக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து உரையாடல் மற்றும் மத்தியஸ்த மேசையில் அமருமாறு தலைவர்களை போப் ஆண்டவர் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த வார தொடக்கத்தில் பாகிஸ்தான் மத்தியஸ்தில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பு பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ஒரு கூட்டு தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. இதில் அப்போதைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களும் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்றும், இதற்கு பதிலடியாக தெஹ்ரான், இஸ்ரேல், ஜோர்தான், ஈராக் மற்றும் அமெரிக்க இலக்குகளை கொண்ட வளைகுடா நாடுகள் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதுடன் ஹமாஸ் கப்பல் போக்குவரத்தையும் கட்டுப்படுத்துகிறது. சனிக்கிழமை அன்று இஸ்லாமாபாத்தில் நடந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியதையும் போப்பாண்டவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள்.
மனிதர்களை அழிப்பதற்கல்ல, மனிதர்களை அன்புடன் வாழ வைக்கவும் என்றுவே போப்பாண்டவரின் உரை அமைந்திருக்கும். இதேவேளை இன்னொரு செய்தி வருகின்றதுக்குள் 3ஆம் செய்தியாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உலக பொருளாதாரத்தில் தொடர் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உலக வங்கி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எப்ப நான் இதை ஒரு மாதத்துக்கு முதல்ல சொன்னேனே, உலக வங்கி இப்பான் சொல்லாங்களா? வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உலக பொருளாதாரத்தில் தொடர் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா எச்சரித்துள்ளார். என்று ஒரு பேட்டியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்து மோதல் தீவிரமடைந்தால் அதன் விளைவுகள் மிகவும் ஆழமாக இருக்கும் என்று பங்கா வலியுறுத்தி இருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கச்சா எண்ணெய் விலையை 50% உயர்த்தியுள்ளதுடன் எண்ணெய், எரிவாயு, உரம், ஹீலியம் மற்றும் பிற பொருட்களின் விநியோகத்தையும் சுற்றுலா மற்றும் விமான பயணத்தையும் இந்த யுத்தம் சீர்குலைத்ததாக பங்கா தெரிவித்துள்ளார். தற்போது இந்த அமைதியும் இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளும் ஒரு நீடித்த அமைதிக்கும் பின்னர் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுவதற்கும் வழிவகுக்குமா என்பதுதான் உண்மையான கேள்வி என்றும் பங்கா கூறியிருக்கின்றார். அந்த நிலைக்கு வழிவகுக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு போர் வெடித்தால் அது எரிசக்தி உட்கட்டமைப்பில் இன்னும் பெரிய தாக்கத்தையோ அல்லது நீண்ட கால தாக்கத்தையோ ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கியின் தலைவர் பங்கா தெரிவித்திருக்கின்றார். இயற்கை எரிசக்தி வளங்கள் இல்லாத சிறிய தீவு நாடுகள் உட்பட பல வளரும் நாடுகளுடன் நெருக்கடி கால அவகாசங்களின் கீழ் தற்போதுள்ள திட்டங்களிலிருந்து நிதியை பெறுவது குறித்து உலகின் மிகப்பெரிய வளர்ச்சி வங்கி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாம் பங்கா கூறியிருக்கின்றார். உலக வங்கியின் நெருக்கடி கால வழிகாட்டு தொகுப்பு கூடுதல் வாரிய ஒப்புதல் இல்லாமல் முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட ஆனால் இன்னும் வழங்கப்படாத நிதியை பெற நாடுகளை அனுமதிக்கிறது. இது நெகிழ்வுத்தன்மையை அதிகரிப்பதாகவும் உலக வங்கி மிகவும் ஆழ்ந்த கவலையும் தெரிவித்துள்ளாகவும் அணுசக்தி, நீர்சக்தி மற்றும் புவி வெப்பசக்தி ஆகியவற்றை காற்று மற்றும் சூரிய சக்தியுடன் சேர்த்து பெரிய அளவில் செயல்படுத்தவில்லை என்றால் அவர்கள் பாரம்பரிய எரிபொருட்களையே அதிகம் பயன்படுத்த தொடங்குவார்கள் என்றும் அது உண்மையில் யாரும் விரும்புவதில்லை என்றும் பங்கா தெரிவித்துள்ளார். இது மிகப்பெரிய செய்தியாகவும் உலக வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ள செய்தியும் போப்பாண்டவர் அவர்கள் விடுத்துள்ள செய்தியும் தான் உலகில் இன்றைய பெரும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் மற்றும் பின்னல் வருகிற செய்திகளை துரத்து நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.